ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம், நான்மணி கடிகையில் ஒரு குறளுங்க, தர்மத்தை பற்றி அவன் சொல்றான், கொடு, பணத்தை கொடு, இல்ல கொடுத்தா எனக்கு பத்தாதே, எனக்கு இல்லாம போயிடுமே, கொடுடா, அதனால் குறையாது. உனக்கு நல்வினை இருக்கிற போது, உன் வாழ்க்கையில் நல்வினை இருக்கிற போது, நீ எவ்வளவு கொடுத்தாலும் உனக்கு திருமகள் திரும்ப செல்வத்தை சேர்த்து கொண்டே இருப்பாள், கொடுத்து கொண்டே இருப்பாள். எல்லாருக்கும்ன்றதுனால உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாள். நல்வினை காலம் இருக்கிற போது, தீவினை காலம்னு ஒன்று உண்டு, ஒவ்வொருவனுக்கும் ஒன்று உண்டு. தீவினை காலத்தில் நீ எவ்வளவு பணத்தை பொத்தி பொத்தி பாதுகாத்தாலும், பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்தாலும், அந்த பணம் உன்னை விட்டு போய்விடும், உன்னிடம் தங்காது. அப்படி என்றால் என்னுடைய தீவினை காலத்தில் யார் எனக்கு துணையாக இருப்பார்கள் என்கிற போது நான்மணி கடிகை சொல்கிறது, உன்னுடைய தர்மம் உனக்கு துணையாக, நீ செய்த தர்மம் உனக்கு துணையாக. நான் யோசிப்பேங்க, வாழ்க்கையில நம்ம கொடுக்கிற இடத்துல இருக்கிறோம், அது உணவா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், பணமா இருக்கலாம், எந்த சார் வாழ்க்கையில் நான் வாழ்க்கையை பார்ப்பதை வைத்து சொல்கிறேங்க. பணம் ஒரு சக்கரம், செல்வம் ஒரு சக்கரம். நீங்க பார்த்திருக்கலாம், வாழ்ந்த குடும்பங்கள் நொடித்து போயிருக்கும், பார்த்திருப்பீங்க. பெரிய பங்களா வைத்த காலம் ஒரு 20, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஒரு ஏற்ற இறக்கம், ஒரு சுழற்சி இருக்குங்க. வாழ்ந்தவன் கீழே விழுகிறான், விழுந்தவன் மேலே எழுகிறான். நீங்க பார்த்திருக்கலாம், உங்க ஊர்ல பார்த்திருக்கலாம், நொடிச்சு போயிருக்கும் குடும்பம். ஏன் நொடிச்சதுன்னே தெரியாது. நல்வினை தீவினை உண்டு, அப்படி இருக்கு. ஆனா நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்திருக்கிறேன், அப்படி தர்மம் செய்த குடும்பம் இருக்குல்ல, அது உண்மையில் நொடிச்சுதாங்க போயிருக்கு. ஆனால் அந்த வீட்டு பிள்ளைகளை பார்க்கிற போது அப்படி அறிவில் சிறந்த பிள்ளைகளாக இருப்பார்கள். செல்வம் இல்லை, ஆனால் தர்மம் அந்த குடும்பத்தை காப்பாற்று. ரொம்ப மோசமா கருமியா இருந்து காசை கைக்குள்ளே வச்சு ஈகை குணம் இல்லாதவன் இருக்கான்ல, அந்த குடும்பம் நாசமா இருக்கு, நம்ம பார்க்கிறோம்.